نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் தராவீஹில் 18 ஜுஸ்வுகளை நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் நூர், சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் ஃபுர்கானுடைய சில பகுதிகள். சூரத்துல் நூர், இதை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அல்லிமு நிசாஅக்கும் சூரத்துன் நூர், உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கு சூரத்துன் நூரை சொல்லிக் கொடுங்கள், அதில் நிறைய சட்டங்களை அல்லாஹ் சொல்கின்றான் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பாக பெண்கள் சூரத்துன் நூரை அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார். ஓதப்பட்ட இந்த சூராவில் பல விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். இப்பொழுது ஓதப்பட்ட ஆயத்திலே ஒருவருடைய வீட்டுக்கு நாம் சென்றால் அல்லாஹ் சொல்கின்றான், லா தத்குலு புயூதன் கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடு அல்லாமல் மற்ற எந்த வீட்டுக்கு சென்றாலும், உங்களுடைய வீடு என்றால் என்னுடைய மனைவி பிள்ளைகள் இருக்கின்றார்கள், இதை தவிர அது என்னுடைய தாயினுடைய வீடாக இருக்கலாம், என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய வீடாக இருக்கலாம், உங்களுடைய வீட்டை தவிர எந்த வீடாக இருக்கட்டும் நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் ஹத்தா தஸ்தனிசு, அவர்களிடத்தில் அனுமதி கேளுங்கள், வதுசல்லிமு அலா அஹ்லிஹா, சலாம் சொல்லிவிட்டு அனுமதி பெற்று உள்ளே செல்லுங்கள். அனுமதி இல்லாமல் நம்முடைய சொந்தக்காரர்களுடைய வீடுதானே நேரடியாக உள்ளே நுழைவது என்பது இந்த ஆயத்துக்கு மாற்றம் செய்வது என்பதாகவும் பெரும் பாவம் என்பதாகவும் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். அனுமதி கேட்பது என்பது ஒரு தனி அமல். இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அலட்சியத்தை நாம் பார்க்கின்றோம். கொஞ்சம் தெரிஞ்சவங்க வீடுன்னா நேரா உள்ள போயிடுறது, சலாம் மட்டும் சொல்லிட்டு நேரா உள்ளே போயிடுறது. சலாம் சொல்வது ஒரு அமல், அனுமதி கேட்பது ஒரு தனி அமல். என்னுடைய வீடுன்னா பிரச்சனை இல்லை, என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் மட்டும் இருக்காங்க. எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னார், ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வீட்டில் என்னுடைய தாய் மட்டும் தனியாக இருக்கிறார்கள், நான் அவர்களை உபசரிக்கிறேன், அவர்களுடைய பணிவிடைகளை செய்கிறேன். இந்த ஆயத்தரனுடைய கேட்கிறார், என்னுடைய தாயார் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்குள் நான் நுழையும் பொழுது அனுமதி கேட்டுவிட்டு செல்ல வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நிச்சயமாக உள்ளே வரட்டுமா, அனுமதி கேட்க வேண்டும். அந்த சஹாபி மீண்டும் கேட்கின்றார், ஹுவ உம்மி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தானே, ஏன் அனுமதி கேட்க வேண்டும்? ஒரு விளங்குறதுக்காக கேட்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முடைய தாய் உடைய ஆடைகள் கலைந்திருக்கும் பொழுது ஆடை இல்லாத நிலையில் அவர்களை பார்ப்பதை நீ விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ், ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களுடைய ஆடை விலகி இருக்கலாம், நீங்கள் கேட்கக்கூடிய அனுமதியை கொண்டவர்கள் சரி செய்து கொள்ளலாம். அவனுடைய தாயுடைய வீடாக இருந்தாலும், தாயாரை பார்ப்பதற்கு செல்வதாக இருந்தாலும், சலாம் மட்டும் சொல்லிவிட்டு நேரடியாக உள்ளே நுழைவது என்பது அது முறையல்ல, அது பெரும் பாவம் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார். சகோதர சகோதரிகள் இருக்கலாம், நண்பர்களுடைய வீடாக இருக்கலாம், யாராக இருந்தாலும்
அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே செல்ல வேண்டும் என்பதை இந்த ஆயத்து சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், தாலிக்கும் கைருல் லக்கும், இப்படி செய்வதுதான் உங்களுக்கு நலவானது, கைரானது. சஹாபாக்களுடைய நடைமுறைகளை பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் இப்படி அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அயதுகுலு உமர், பேரை சொல்லுவார்கள். யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. உமர் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கின்றார், பேரை சொல்லி கேட்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். அவர்கள் கேட்கும் பொழுது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர், ஹாதா அபூ மூஸா அல்-அஷ்அரி அத்குலு, நான் அபூ மூஸா அஷ்அரி வந்திருக்கிறேன், உள்ளே நுழையட்டுமா என்பதாக அனுமதி கேட்பார். பெயரை சொல்லி அனுமதி கேட்பது சாலச் சிறந்தது. உள்ளிருந்து கேட்கின்றார்கள், யார் என்பதாக கேட்கின்றார்கள். ஒரு வீட்டுக்கு போய் தட்டுறோம், பில் அடிக்கிறோம், யார் என்பதாக கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. எதை? நான் தான். பொதுவாக ஒரு பழக்கம், ஏன் என்னை உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய குரல் தெரியாதா என்ற ரீதியில அழைக்கும் பொழுது கதவை தட்டுகிறார், உள்ளிருந்து கேட்கின்றார்கள் யார் என்பதாக. நான் என்று சொல்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். ஒரு சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் ஃபில் பாப், கதவில் நிற்பது யார்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமான குரலில் கேட்டார்கள், மன் அன என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். இஸ்முகல்லதி சம்மாக அபா, உங்களுடைய பெற்றோர்கள் வைத்த உங்களுடைய பெயர் என்ன? பெயரை குறிப்பிடுங்கள். யார் என்று கேட்கப்பட்டால் பெயரை சொல்வது ஒரு சுன்னத்து. இன்னும் சில பேர் நல்லா எழுதி படிச்சவங்க அமைதியா நிற்கிறது, அவங்களே வந்து பார்க்கட்டுமே, ஏன் நம்ம பேரை சொல்லணும்? சில பழக்கம் இருக்கிறது. கதவை தட்டுவார்கள், வில்லடிப்பாங்க, யாருன்னு கேட்போம், எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நிற்பார்கள். அவர்கள் வந்து பார்த்து கொண்டால் என்ன, அவர்கள் பார்த்துக் கொள்ளுவார்கள். இது ஒரு பழக்கம் சில பேர்கிட்ட. இது நாகரிகம் என்பதாக நினைக்கின்றார். சுன்னத்தான வழிமுறை, உள்ளிருந்து யார் என்று கேட்கப்பட்டால் உடனே தன்னுடைய பெயரை சொல்லியோ அல்லது எதன் மூலமாக நாம் மக்களுக்கு மத்தியிலே பரவலாக நாம் நம்முடைய பெயர் சொல்லப்படுகிறதோ, எந்த ஒரு பெயரை கொண்டவர்கள் விளங்கிக் கொள்வார்களோ அந்த பெயரை குறிப்பிடுவது ஒரு சுன்னத்தான அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கக்கூடிய முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அனுமதி கேட்கக்கூடிய முறையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 தடவை தட்டுங்கள், அனுமதி கேளு. 3 தடவை. அது எப்படி தட்டணும்? சஹாபாக்களை பற்றி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்லும் பொழுது தங்களுடைய நகத்தின் நுனியை கொண்டு தட்டுவார். நகத்தின் நுனியை கொண்டு சஹாபாக்கள் கதவை தட்டுவார். என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்களுடைய தூக்கத்தில் எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது. ஒருவேளை விழித்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்துவிட வேண்டும் வெளியில் யாரோ அழைக்கின்றார் என்பதா. விழிச்சிருந்தா தெரிஞ்சிடணும். ஒருவேளை தூங்கிக் கொண்டிருந்தால் தூக்கம் கலையக்கூடிய அளவிற்கு வேகமாக தட்டுவது, இதுவெல்லாம் இதா ஒரு முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய பாவத்தில் கட்டுப்படும். இதா உல் முஸ்லிமி ஹராமுன், ஒரு முஸ்லிமுக்கு சிரமம் கொடுப்பது ஹராம் என்பதாக ஹதீஸ் சொல்கிறது. தட்டக்கூடிய முறை சொல்லியிருந்தார்கள் லேசாக. சஹாபாக்களுடைய உச்சகட்ட பேணுதல், நகத்தால் தட்டினார்கள். லேசாக தட்டுவது தப்பல்ல. லேசாக தட்டி எந்த அளவிற்கு தட்டினால் அவர்கள் பதட்டம் அடையாமல், தூங்கிக் கொண்டிருந்தால் திடீர்கிட்டு எழுந்திருக்காமல் நிதானமாக அவர்கள் விளங்கிக் கொள்ளுவார்களோ அந்த அளவிற்கு நிதானத்தோடு தட்டுவது. 3 முறை அனுமதி கேளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தட்டுறதா இருந்தால் 3 தடவை தட்டுங்க. 3 முறை அனுமதி கேளுங்கள். அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் திரும்பி விடுங்கள். தட்டிட்டே நிற்கிறது, பெல் அடிச்சுட்டே நிற்கிறது, இது சுன்னத்துக்கு ஷரியத்துக்கு மாற்றமான செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க ஒரு வீட்டுக்கு. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லேசா தட்டினார், அஸ்ஸலாமு அலைக்கும். உள்ளிருந்து பதில் சத்தம் வரல. மீண்டும் சலாம் சொன்னார்கள்,
சவுண்ட் வரல. மீண்டும் சலாம் சொன்னார்கள், அனுமதி கேட்டார்கள், சத்தம் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போகலானார். அந்த சஹாபி கதவை திறந்து வேகமாக பின்னால் ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சலாமை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நானும் எனக்கு கேட்கும் அளவிற்கு அமைதியாக பதில் சொல்லிக் கொண்டுதான் இருந்தேன். எனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு துஆ, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்ற ஒரு துஆ. நபியுடைய துஆ எனக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 3 முறையும் நான் அமைதியாக பதில் சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுடைய துஆ கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று காரணத்தை சொல்லி அதற்கு பிறகு வீட்டுக்குள் அழைத்துக் கொண்டு வருகிறார். 3 தடவை அனுமதி கேட்கணும். அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் இருக்கலாம், ஏதோ வேலையில் இருக்கலாம், திரும்பி விடுவது இது ஷரியத்தினுடைய சுன்னத்தான அமல். கோவப்படுறதோ, அத்தனை தடவை நான் தட்டினேன், பல தடவை பில் அடிச்சேன், யாரும் கவனிக்கவே இல்லை, இதெல்லாம் முறையல்ல. ஏதோ ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு நிர்பந்தம், வெளியே வர முடியாத நிர்பந்தத்தில் இருக்கலாம், ஆகவே வரவில்லை என்பதாகத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர கோபப்படுவது சரியல்ல. போன் அடிக்கிறோம், கால் பண்றோம், அதுவும் இதே சட்டம் தான். எப்படி கதவை தட்டுகிறோமோ அதே போன்று தான் போன் அடிக்கிறோம். ஒருத்தர் மொபைல் மூலமாக காலிங் பண்றோம், ஒரு தடவை பண்ணி பார்த்தோம் எடுக்கல, இன்னொரு தடவை பண்ண எடுக்கல, ஒரு தடவை பண்ணாலும் 1 மணி நேரம் அடிக்காது. ஆக 3 முறைக்கு மேலும் ஏதாவது எமர்ஜென்சின்னா வேற. ஒரு சிலர்கள் தொடர்ந்து போன் அடிக்கிறது, 15 தடவை 10 தடவை, இதுவெல்லாம் ஷரியத்துக்கு மாற்றமான செயல். அவர் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் பேச முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்க வாய்ப்புண்டு, ஆகவே எடுக்காம இருக்கார். ஆக அவர் எப்ப பார்ப்பாரு, அடிப்பாரு. திரும்ப 7-8 தடவை தொடர்ந்து போன் அடிக்கிறது. எப்படி கதவை தொடர்ந்து தட்டுவது ஷரியத்துக்கு மாற்றமான செயலோ, சுன்னத்துக்கு மாற்றமான செயலோ, அதே போன்று போன் அடிச்சா போன் திரும்பி அடிச்சுட்டே இருக்கார், இதுவும் ஷரியத்துக்கு மாற்றமான செயல். ஒரு மனிதருக்கு சிரமம் கொடுப்பதற்கு சமம் என்பதாக ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் பதிவு செய்கின்றார். ஒரு தடவை 2 தடவை அடிக்கணும், எடுக்கல, ஏதோ ஒரு வேலையா இருப்பாங்க, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அடிப்போம், 1 மணி நேரம் கழிச்சு அடிப்போம், இல்ல அவங்களே பேசுவாங்க என்ற நியத்தில் சிரமம் கொடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஷரியத்து சொல்லித் தருகிறது. வெறுமனையே தொழுகை, நோன்பு, வெறுமனையே ஜக்காத்து, இது மட்டும் ஷரியத் அல்ல, வாழ்வினுடைய அனைத்து நுணுக்கமான சட்டங்களை பற்றியும் ஷரியத்து பேசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தினுடைய தஃசீரில் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கின்றான், வத்துஸல்லிமு, சலாம் சொல்லுங்கள். நம்முடைய வீடாக இருக்கட்டும், மற்ற வீடாக இருக்கட்டும், சலாம் சொல்லணும். சலாம் சொல்லாமல் பேச்சை ஆரம்பிப்பது, அந்த பேச்சில் எந்த நலவும் ஹைரும் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸே, எனது அருமை மகனே, வீட்டிற்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்வீராக, வீட்டில் உள்ளவர்களுக்கு பரக்கத்து செய்யப்படும். வீட்டில் பரக்கத்து வேண்டுமா, உள்ள யார் வந்தாலும் சலாம் சொல்லக்கூடிய ஒரு வளமை வீட்டில் நாம் உருவாக்க வேண்டும். நாம் வேறு யாராவது சந்திக்க சென்றாலும் முதலாக அவரை பார்த்தவுடன் சலாம் சொல்லுமாறு அல்லாஹ் சொல்கின்றான். ஹத்தா தஸ்தனிசு, அனுமதி கேளுங்கள். வத்துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அதே போன்று அவர்கள் முன்னால் வந்துவிட்டால் உடனே முதல் வார்த்தையாக நீங்க சலாமை சொல்லுங்கள். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை, 10 வயது ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள், அனஸே, எனது அருமை மகனே, உள்ளே வரும் பொழுதெல்லாம் சலாம் சொல்லிவிட்டு வருவீராக, உங்களுடைய வீட்டுக்குள் சென்றால் சலாம் சொல்லிவிட்டு செல்வீராக. யுபாரக் அலா அஹ்லிக், இது வீட்டில் உள்ளவர்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தும், வீட்டில் பரக்கத்தை கொண்டு வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக நம்முடைய பிள்ளைகளை நாம் பழக்க வேண்டும். எப்பொழுது அவர்கள் வீட்டிற்குள் வந்தாலும் சலாம் சொல்லிவிட்டு வரக்கூடிய ஒரு வளமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பல நுணுக்கமான விஷயங்களை இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்தடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம், முஃமினான ஆண்களுக்கும் சொல்கின்றான், பெண்களுக்கும் சொல்கின்றான், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், பார்வையை பேணிக் கொள்ளுங்கள். யகுது, உங்களுடைய பார்வை பேணிக் கொள்வது உள்ளத்தை சுத்தப்படுத்தும். பார்வை கெட்டு போச்சுன்னா உள்ளம் கெட்டு போகும். நிறைய பாவங்களினுடைய அடிப்படை ஆணி வேர் பார்வைத்தான். எப்பொழுது பார்வை கெட்டு போகின்றதோ
அடுத்து உள்ளத்திலே பாவத்தினுடைய சிந்தனைகள் வருகிறது, அடுத்த பாவத்திற்கு அவன் செல்கிறான். அல்லாஹ் ஏன் இந்த ஆயத்தை சொல்லிட்டு அடுத்து இந்த பார்வை பற்றி அல்லாஹ் சொல்றான்? காரணத்தை எழுதுகிறார்கள் தஃசீரிலே. ஒரு வீட்டிற்கு அனுமதி கேட்கும் பொழுது இப்ப நேரம் உள்ள போயிட்டா என்ன ஆகும்? பெண்கள் இருப்பாங்க, பார்வைகள் படும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வீட்டிற்கு சென்றால் அனுமதி கேட்கக்கூடிய விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் உடனே பார்வை பேணுதலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். என்ன அர்த்தம்? ஒரு வீட்டில் கதவு திறந்திருக்கிறது, லேசா கதவு திறந்திருக்கு. அந்த வீட்டில் சைட்ல நின்று அனுமதி கேட்கத்தான், தட்டி அவரிடத்தில் அனுமதி கேட்கத்தான் அனுமதி இருக்கின்றதை தவிர அந்த வீட்டை எட்டி பார்க்கிறது ஹராமான விஷயம். ஹராம். ஒரு வீட்டுக்கு போறோம், லேசா திறந்திருக்கு, எட்டி பார்க்கிறது கூடாது. ஒரு தோழர் புதிதாக இஸ்லாத்தில் வந்தவர் லேசா எட்டி பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டித்தார்கள். அவருடைய கண்ணை அடித்து கண்ணை உடைத்து விடுங்கள் என்ற அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள் என்பதை ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம். வீட்டில் எட்டி பார்க்கிறது, கதவு லேசா திறந்திருக்கு அல்லது முழுசா திறந்திருக்கு, பர்தா நவுந்து இருக்கு, பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. ஆகவே தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வீட்டிற்கு சென்றால் அனுமதி கேட்பதனுடைய ஆயத்துக்கு அடுத்து பார்வை பேணுதலுடைய ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஓரமாக நின்று அனுமதி கேட்க வேண்டும். அனுமதி கேட்டதற்கு பிறகு சலாம் சொல்லிவிட்டு அவர்களை சந்திப்பதுதான் ஷரியத்தினுடைய முறை. பார்வை சரியாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்கும். உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் அமலில் ருசி கிடைக்கும், அமலில் ஈடுபாடு அதிகமாகும், அமலுடைய இன்பத்தை நம்மால் உணர முடியும். ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ ஹராமான பார்வையை விட்டும் தன்னுடைய பார்வையை பரிசுத்தமாக்கிக் கொண்டால் யஜிது ஹலாவத்தல் ஈமானி, ஈமானுடைய ருசியை அவர் கண்டுகொள்ளுவார். அவருடைய தொழுகையில் தனி இன்பம் தெரியும், அவர் குர்ஆன் ஓதுவதில் தனி இன்பம் தெரியும், அவருக்கு தஹஜ்ஜுத் தொழுகையில் தனி இன்பம் தெரியும், அவர் துஆ செய்யும் பொழுது தனியான ஒரு உருக்கத்தை அவர் உணர்வார். இதுவெல்லாம் பார்வை பேணுதலை கொண்டு தான் கிடைக்குமே தவிர பார்வை பேணுதல் இல்லை என்று சொன்னால் உள்ளம் கெட்டு போகும். உள்ளம் கெட்டு போய்விட்டால் நம்முடைய அனைத்து இபாதத்துகளும் சடங்குகளாக மாறிவிடும். சடங்கு எப்படி சடங்குகள் செய்கின்றார்களோ அதுபோன்று என்னுடைய தொழுகையும் ஒரு சடங்காக, குர்ஆன் ஓதும் சடங்காக, துஆவும் சடங்காக மாறி போகுமே தவிர அதில் உள்ள உயிரோட்டம் இல்லாமல் போகும். அதன் காரணமாக அல்லாஹ்விடத்தில் நாம் எதை பெற வேண்டுமோ அதை பெற முடியாமல் போய்விடும். ஆக ஷரியத்தினுடைய அனைத்து சிறிய பெரிய சட்டங்களையும் நாம் விளங்கி முறையாக அந்த பேணுதலோடு ஒழுக்கத்தோடு சுன்னத்துகளை பேணி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானையும் பரிபூர்ணப்படுத்தி அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் அந்த வாழ்க்கையை ஆக்கி வைப்பான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத் ஷரியத்தினுடைய அனைத்து சட்டங்களையும் பேணி நம்முடைய அனைத்து வாழ்வியல் விஷயங்களிலும் நாம் பேணக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.